நான் ஸ்ரீ பத்ம சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் அந்த ஸ்கூல்ல இருந்து பேசுறேன். இது என்னோட சன் ஸ்ரீராம். 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. லாஸ்ட் இயர் வந்து இவர வந்து நான் ஸ்கூல்ல சேர்க்கும்போது, இவன் வந்து மைல்டு ஆட்டிசம், ஸ்பீச் டிலே இவரு. ஒண்ணுமே தெரியாது. பென்சில் ஹோல்ட் பண்ண தெரியாது. மேல ஃபேன் அண்ட் லைட்ஸ மட்டும் தான் பார்த்துட்டு உட்கார்ந்திருப்பாரு. நான் சார வந்து பார்க்கும்போது, சார் கிட்ட நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு 10 ஸ்கூல் இவனுக்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். 3 மாசத்துக்கு ஒரு தடவ ஸ்கூல் சேஞ்ச் பண்ணுவேன். எங்குமே அவனால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு மிஸ்ஸும், பிரின்சிபலும் கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. லாஸ்ட்டா ஒரு ஹோப்பே இல்லாம தான் இங்க நான் வந்து இது பண்ணும்போது, சார் சொன்னாரு, நாங்க பார்த்துக்கிறோம். இவன நல்லபடியா கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கூட எனக்கு லைட்டா எனக்கு இவனை எப்படி கொண்டு வரப்போகுது? அதாவது டெய்லி நான் எதிர்பார்ப்பேன். ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வருமான்னு. பட் இந்த 1 இயர் சக்சஸா கம்ப்ளீட் ஆனதும் இல்லாம, இவன்கிட்ட லாட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் வந்து வி கேன் சி. அதாவது நெய்பர்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. எப்படி ஸ்ரீராம் இப்படி ஆனான்னு. அவன் வந்து இப்போ 1 to 40 வரைக்கும் எங்க முன்னாடியே எழுதி காட்டுறான். எல்லாமே சொல்றான். புக் அவனே எடுத்துட்டு உட்கார்றாரு. ஃப்ளோர்ல வந்து உட்கார்ந்து புக் எடுத்துட்டு என்கிட்ட காமிக்கிறாங்க. இது என்னன்னு சொல்லு, இது என்னன்னு சொல்லுன்னு என்கிட்ட கேட்கிறான். அவனே வேர்ட்ஸ் வந்து சொல்ல ட்ரை பண்றான். நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இந்த மாதிரி சிட்டிங் டாலரன்ஸ் அவன்கிட்ட கிடையாது. 5 மினிட்ஸ் உட்கார மாட்டான். இவ்வளவு நேரம் அவன் உட்கார்றான்னா எங்களுக்கு இதுவே போதும் எங்களுக்கு அப்படின்ற அளவுக்கு இதுவா இருந்தது. ரொம்ப காட்ஸ் கிரேஸ். நாங்க எங்க கடவுள் புண்ணியத்துல எங்களுக்கு இந்த ஸ்கூலும் இந்த சாரும் இந்த டீச்சர்ஸும் அதே மாதிரி இவங்க கிளாஸ் மிஸ் வந்து எங்களுக்கு என்ன சொல்றது ஒரு தெய்வம் மாதிரி. ரொம்ப நல்ல சூப்பர் டெடிகேஷன். இங்க இருக்கிற எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப டெடிகேட்டடா இருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து என்ன சொல்றது அவங்க வீட்டு பிள்ளைங்க மாதிரி ரொம்ப கேரிங்கா நல்லா பாத்துக்கிறாங்க. உண்மையிலே